ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் ஆனந்த் எல் ராய் இயக்கத்தில் ரிலீஸ் ஆகிருக்கிற தேரே இஸ்க்மே படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் முக்கியமான லீடு கேரக்டரில் தனுஷ், கீர்த்தி சனோன், பிரகாஷ் ராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ரொமான்ஸ் அண்ட் மியூசிக்கல் படமாக வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது படம் ஆரம்பத்திலேயே தனுஷை வந்து ஒரு இந்தியன் விமானி, அதாவது பார்த்தீங்கன்னா போர் விமானத்தை ஓட்டுற ஒரு விமானியாக காட்டுறாங்க. அவரு வந்து கேரக்டர் வந்து என்னன்னா பயங்கரமான கோபக்காரு. அவரோட கோபத்தை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனால வந்து எல்லாத்துக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்குறாரு. ஆனால் திறமையான ஆள் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும், இவனை வந்து ஒரு சூப்பரான ஒரு லெவலுக்கு வந்து போவான் அப்படின்னு வந்து எல்லாருமே பேசுறாங்க. சரி, இந்த படத்துல வந்து முதல் சீன் இது. ரெண்டாவது சீன் வந்து கட் பண்ணி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில வந்து காலேஜில் படிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த காலேஜ் டைம்ல தனுஷ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுட்டித்தனமா ஒரு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு அடியடி சண்டை எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து கீர்த்தி சனோன் வந்து வராங்க. அவங்க வந்து என்னன்னா ஒரு சைக்கலாஜிக்கல், அதாவது சைக்காலஜி படிச்சு அதன்படி அது, அதாவது ஒருத்தர் மோசமான ஒரு கேரக்டர், ஒரு கோபமான குணம் இருக்க ஒருத்தனை வந்து எப்படி வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவங்க இறங்குறாங்க. அதை வந்து தனுஷை வச்சு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தனுஷ் வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா, தனுஷ் வந்து இதை வந்து லவ்வா வந்து இது பண்றாரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேலையா மட்டும்தான் பாக்குறாங்க. மொத்தத்துல இது வந்து இந்த லவ் வந்து கடைசி வரைக்கும் சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கதை தான். அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து பழைய கதை தான். இந்த கதை வந்து புது கதையெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து 1980களில் வந்திருந்தாலே இந்த கதை வந்து அந்த டைம்ல வந்திருக்கக்கூடிய கதை இந்த டைம்ல ஏன் எடுத்தாங்கன்னு தான் தெரியல. மொத்தத்துல இந்த படத்தோட ஒரு டைமிங் டியூரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. இந்த படத்துல வந்து கொஞ்சம் பொறுமை தான் வேணும் பார்க்கறதுக்கு. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது தனுஷ் தான் பாசிட்டிவ். தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வயசானாலும் அந்த காலேஜ் கெட்டப் போட்டால் அந்த காலேஜ் கெட்டப் பையனுக்கு வந்து சூட் ஆகிறாப்புல. அதுக்கப்புறம் ஒரு வயசான கெட்டப் போட்டால் கூட அதுக்கு சூட் ஆகிறாப்புல. அதனால தனுஷோட ஒரு யங் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கீர்த்தி சனோன் வந்து அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, தனுஷோட அப்பாவாக வந்து பிரகாஷ் ராஜ் வராப்புல. பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு சீன்ல வந்து ஒரு மன்னிப்பு கேட்கற சீன் வந்து இருக்கும். அதாவது அசுரன் படத்துல வந்து தனுஷ் எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்பாரு இல்லைங்களா, அதே மாதிரி இந்த படத்துல பையனுக்காக பிரகாஷ் ராஜ் வந்து எல்லார் காலிலையுமே விழுந்து மன்னிப்பு கேட்கிற ஒரு சீன் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அவர் வந்து நிரூபிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு வந்து ஒரு உருக வச்சிருந்துச்சு. மொத்தத்துல நடிப்பு எல்லாமே ஓகே தான். படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லாதனால கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியா போயிடுச்சு. அது இல்லாத இவ்வளோ தூரம் இதை இழுக்கணுமா, இந்த மாதிரி கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு மணி நேரம் தான் தாக்கு பிடிக்கும். இந்த வந்து சும்மா அங்கேயும் இங்கேயும் பண்ணி ஏகப்பட்ட ஒரு வசனம், தேவையில்லாத சண்டை காட்சிகள், தேவையில்லாத சீன்கள்லாம் வந்து வச்சு படத்தை வந்து ரொம்ப இழுன்னு இழுத்துட்டாங்க. அதனால வந்து எங்களுக்கு, அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து கனெக்ட் ஆகாத, ஒவ்வொரு வினாடியுமே வந்து ஒரு பரபரப்பாகவோ எதுவுமே இல்லை. மொத்தத்துல இவங்க வந்து ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஆடியன்ஸுக்கு வரணும். அந்த மாதிரியுமே இந்த ஸ்க்ரீன் பிளேவில் கதையுமே இல்லை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ரொம்பவே சுமாரான படமாக போயிருச்சு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து ஓரளவுக்கு ஓகேவா இந்த படத்துக்கு வந்து கை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன சீன்கள் வந்து ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. அதாவது என்னென்னா, ஐஏஎஸ் படித்து பாஸ் பண்ணாதான் என்னோட பொண்ணை வந்து நீ கட்டுறதுக்கு தகுதியானவன் அப்படின்னு வந்து கீர்த்தி சனோட அப்பா வந்து சொல்ல, தனுஷ் வந்து 3 வருஷம் கஷ்டப்பட்டு 3வது வருஷம் அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து எழுதி பாஸ் பண்ணுறாரு. அந்த சீன் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒவ்வொரு சீனுங்க தான் ஓரளவுக்கு நல்லா இருக்க வழியே படத்தோட கதை வந்து யாருக்குமே வந்து கனெக்ட் ஆகவே இல்லை. பெருசா வந்து எமோஷனல் கனெக்ட் ஒன்று பண்றேன்னு கிளைமேக்ஸ்ல வந்து 2 பேரும் வெகு நேரம் பேசுறாங்க. அது வந்து யாருக்குமே வந்து கனெக்ட் ஆகல. இது வந்து ஒரு சுமாரான படமா போச்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.